அவர் பேரிச்சம்பளத்தை எடுத்து என் பிள்ளை குதித்து விட்டான், தவறுதான். ஆனால் பேரிச்சம்பளத்தை எடுத்து விட்டால் என் பிள்ளை என்ன பாவம் செய்தது, வாயை கிழித்து விட்டார் என்று சொன்ன உடனே பெருமானார் உள்ளங்கள் எல்லாம் கலங்கி போய் பணக்கார சஹாபியை அழைத்து கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு சொன்னார்கள், அப்பா அந்த மரத்தை ஏழைக்கு கொடுத்து விடு என்று சொன்னார்கள். லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ், லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ், கொடுக்க முடியாது என்றார் அவர். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மரத்திற்கு பகரமாக ஜன்னத்தில் சொர்க்கத்தில் ஒரு மரத்தை நான் வாங்கி தருகிறேன், நீ கொடுத்து விடு என்று சொன்னார்கள். லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக தர முடியாது என்று சொல்லிவிடுகிறார்கள். இப்படியே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே முகம் எல்லாம் பெருமானாருடைய முகம் வாடி போய்விட்டது, ஏழை சஹாபியினுடைய முகங்கள் வாடிவிட்டது, மற்ற எல்லா சஹாபாக்களுடைய உள்ளங்களும் முகங்களும் வாடி போனது. அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிடத்தில் கேட்டாங்க, நாயகமே நான் பேசட்டுமா என்று கேட்டார்கள். சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அந்த மரத்தை நான் உங்களுக்கு விலைக்கு வாங்கி தருகிறேன், எனக்கு சொர்க்கத்தில் மரம் கிடைக்குமான்னு கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ தஹ்தா நீங்கள் வாங்கி கொடுங்கள், உங்களுக்கு சொர்க்கத்திலே மரத்தை வாங்கி தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அபூ தஹ்தா ஓடுனாங்க, அந்த பணக்கார சஹாபிகிட்ட போனாங்க, என்னுடைய தோட்டத்துல 10 மரம் தரேன், ஒரு மரத்தை கொடுங்க. லாவல்லாஹி தர முடியாது. இவருடைய உள்ளம் என்னவென்று சொன்னால், அபூ தஹ்தாவிடத்திலே ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்கிறது, தோட்டத்தையே வெளிவேற்றி விடலாம் என்று நினைத்து 10 மரத்துக்கு தர முடியாது, ஒரு மரத்தை 100 மரம் தருகிறேன் தருகிறாயா, 100 மரம் தருகிறேன் தருகிறாயா என்று கேட்டார்கள். அபூ தஹ்தா ரலியல்லாஹு முடியாது என்று சொல்லிவிடுகிறார். 1000 மரங்கள் தருகிறேன், ஒரு மரத்திற்கு பகரமாக 1000 மரங்களை தருகிறேன், இந்த ஒரு மரத்தை நீங்க எனக்கு கொடுத்து விடு என்று கேட்டார்கள். ஓ என்பதாக சொல்லி 1000 மரத்திற்கு பகரமாக அபூ தஹ்தா ரலியல்லாஹு ஒரு மரத்தை விலைவேற்றி பெருமானாரிடத்திலே கொண்டு வந்து ஏழை சஹாபிக்கு கொடுக்கிறார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சந்தோஷமாக அபூ தஹ்தா ரலியல்லாஹு கிளம்பினார்கள். கிளம்பின உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அபூ தஹ்தா, அபூ தஹ்தாவே சொர்க்கத்திலே உனக்கு மரம் வேண்டும் என்று கேட்டாய், அந்த மரத்தை பற்றி எதுவுமே கேட்காமல் போகிறாயே என்று சொன்ன உடனே, நபிகள் என்றும் பொய் சொன்னதல்லவா, பொய் சொல்றது இல்லையே அல்லவா, 63 ஆண்டுகள் வாழ்ந்த பெருமானார் அவர்கள் மனதாலும் வாயாலும் பொய் சொன்னதில்லை. பெருமானார் பொய் சொல்ல மாட்டார்கள் என்று தெரிந்த அபூ தஹ்தா சொன்னார்கள், ஆம் நாயகமே நீங்கள் உண்மை சொல்வீர்கள், எனக்கு சொர்க்கத்தில் மனம் நிச்சயம்தான், இருந்தாலும் அது எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள். சொன்னாங்க, ஒரு மரம்